ஹாய் ஆல் ஹாய். ஸோ நான் ரீசெண்டாக இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக் அப்டேட்ஸை பார்த்துட்டு இருக்கிறப்போ கூகுளோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்டை நான் நோட் பண்ணேன். ஸோ நோட் எல்என்னு சொல்லிட்டு ஸோ இந்த கூகுளோட ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து லேட்டஸ்டாக நோட் புக் எல்லாமே இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கைண்ட் ஆஃப் நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருந்துச்சு இனிஷியலாக. அப்புறம் நான் வந்து என்னோட பர்சனல் அக்கௌண்ட் வச்சு நிறையா ரெஃபர் பண்ணுறப்போ இதில் நான் நிறையா சேஞ்சஸ் பார்த்தேன். லைக் இது பார்த்தீங்கன்னா நம்ம இதை வச்சு ஒரு ரிசர்ச் பேப்பர்ஸ் தியரிஸ் எழுதுறவங்க லைக் லைக் ஏதாவது ஒரு ஹை லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட கூகுள் டாக்ஸ் ஆர் லிங்க்ஸ் ஒரு எனி கண்டென்ட் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா அதெல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆஹ் இது எப்படி ஒர்க் ஆகும் பேசிக்கலாக அப்படி பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே உள்ள இன்டர்னலாக வந்து கூகுளோட ஏஐல வச்சு தான் ரன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதோ ஒரு வீடியோ ஒரு வெப்சைட் எடுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட யூடியூப் வீடியோன்னு எடுக்கிறேன். ஏதோ ஒன்று சரி. இந்த யூஆர்எல்ல காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இந்த நோட் புக் எல்லாமே பண்ணிட்டு இந்த யூடியூபோட லிங்க் கிளிக் பண்ணிட்டு யூஆர்எல் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இது இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு ஓவர்வியூ வந்து என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத பேசிக் ஓவர்வியூவை எனக்கு கொண்டது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த என்ன சோர்ஸ் நான் கிளிக் பண்ணியிருக்கணும் அந்த சோர்ஸை கிளிக் பண்ணேன்னா அதோட இதுதான் ஆக்சுவலாக சோர்ஸ் கைட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த தமிழில் நான் எக்ஸ்பிளைன் என்ன பண்ணியிருக்கணும் அது அப்படியே வந்து சப்டைட்டில் போட்ட மாதிரி ஃபுல்லாகவே இல்லை காட்டுது. ஸோ யாருக்காவது இதெல்லாம் வந்து லைக் பெரிய லெவலில் யாருக்காவது ரிசர்ச் தியரிஸ்லாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் தான் நான் பார்த்தேன். ஸோ நீங்கள் வேணால் பர்சனலாக நீங்கள் ஒரு நோட்ஸ் ஆட் பண்ணுறது பண்ணிக்கலாம். அது யூஸ்வலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி கைட்லாம் இருக்குது. ஸோ ஸ்டடி கைடு எப்படி என்ன ஆகும்னா அதுவே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அதுவே ஜென்ரேட் பண்ணி அது வந்து ஒரு தனி நோட்டாகவே அதில் கிரியேட் பண்ணும். ஸோ அந்த நோட் எப்படி இருக்கும்னா இங்கே பாருங்க. ஸோ லைக் குவிஸு அதுக்கான கீ ஆன்சர்ஸ், ஸோ எஸ்ஏ ஃபார்மேட் கொஷின்ஸ், ஸோ எல்லாமே டேர்ம் பை டேர்மாகவே இது கொடுக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இது இல்லாமல் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதில் வந்து வந்து ஒரு ஆடியோ ஓவர்வியூ கேட்கலாம். இந்த ஆடியோ ஓவர்வியூ வந்து எப்படி இருக்குங்கிறது நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். ஏன்னா ஜென்ரேட் ஆகும் கொஞ்சம் லேட் ஆகும். மீன்வேல் மைண்ட் மேப் காட்டுறேன். ஸோ மைண்ட் மேப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோட சப் பிரான்ச்சஸ் நம்ம எப்படி வந்து பிரான்ச் பிரான்ச்சாக பிரித்து படிப்போமோ அந்த பிரான்ச் எல்லாத்தையுமே அது காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டப் கோபைலட்டோட கொடுத்ததுனால இது எல்லாமே வந்து ஏஐ ஜென்ரேட் பண்ணியிருக்குது. எதுவுமே நம்ம பண்ணல. ஸோ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட்ரடக்ஷனுக்கு போனேன் அப்படின்னா இன்ட்ரடக்ஷனில் என்னென்னலாம் இருக்குங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் சொல்லுவோம். ஸோ இன்கேஸ் எனக்கு ஏதாவது பர்டிகுலர் சப்டாபிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் ப்ரைஸிங் எடுக்கிறேன். ஸோ ப்ரைஸிங் எடுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் இங்கே அதுவே கிளியராக சொல்லும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பெனிஃபிட்ஸ் எடுக்கலாம். அதுக்கு எதுக்கு வேணால் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லாத்தோட டீட்டெயில்ஸுமே இந்த பிரான்ச் பை பிரான்ச்சாகவே இது காட்டும். ஸோ அதுக்கு கீழே ஏதாவது சப் பிரான்ச் இருந்துச்சுனாலுமே அந்த சப் பிரான்ச்சுக்கான டீட்டெயில்ஸுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வரும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இன்ஃபினிட் லெவலில் என்ன பிரான்ச்சஸ் இருக்கோ அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இது காட்டும். இது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஃப்ஏக்யூ திங்ஸ் அது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. இதில் இங்கே இருக்கிற ப்ரீடிஃபைன்ட் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. எஃப்ஏக்யூ கூட என்னென்ன மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க. ஸோ எஃப்ஏக்யூலலாம் பார்த்தீங்கன்னா வந்து லைக் யூஸ்வலாக எப்படி நம்ம ஒரு கொஷின் எழுதி அதுக்கே ஆன்சர் மாதிரி தான் இதில் எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டப் கோப்பைட் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஃப்ரீ எப்படி யூஸ் பண்ணலாம் அதர் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது எல்லாமே அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதுவே கொடுக்குது. ஸோ ஒரு ஜென்ரலாக நம்ம கொடுக்குற ஒரு பர்டிகுலர் சோர்ஸுக்கான இத்தனை டீட்டெயில்ஸ் கொடுக்குது. ஸோ இது வந்து பேசிக்கலாக ஒரு பர்டிகுலர் நோட் புக் மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நோட் புக் இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் நோட் புக் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு நோட் புக்குக்கு இது ஒன்று தான் சோர்ஸாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம அப் டு 50 சோர்ஸஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 50 லிமிட் இருக்குது. இந்த 50 சோர்ஸஸுக்கு நமக்கு இந்த பர்டிகுலர் டைப்பில் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. மேபி கோயிங் ஃபார்வர்ட் நம்ம வேறு ஏதாவது ஃபைலாக கூட ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
இங்கே பாருங்க, இங்கே சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் பிடிஎஃப் இதெல்லாமும் இருக்குது. இப்போ நீங்கள் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் வந்து நான் அந்த ஆடியோ தான் சொல்லியிருந்தது. அது ஜென்ரேட் ஆக கொஞ்சம் இன்னும் லேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ ஆடியோ வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இது நீங்கள் கேளுங்க, எப்படி இருக்குன்னு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. Welcome to the Deep Dive. We're your shortcut to getting properly informed on some really exciting tech advancements. Answer. And today, we are diving deep into artificial intelligence, specifically how it's changing, well, how we build things. We're going to look at GitHub Copilot. It's this AI tool making huge waves, especially for developers. It really is. So our mission today, explore how this AI companion actually works, what it can do, its main features, and really how it's set up to change your whole approach to programming, maybe making those big, scary tasks feel, well, manageable. Yeah, absolutely. Okay, let's unpack this then. When we say GitHub Copilot, இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் மோட்ல ஒரு 2 பேர் கான்வர்சேஷனாக இதை பேசி இது என்னன்றதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே வரும். ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ஆடியோவோடது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் ரிசோர்ஸ் எல்லாத்தையுமே வச்சு நமக்கு வந்து ஒரு குமுலேட்டிவாக ஒரு என்ன சொல்ல வராங்க, இல்லை என்ன இருக்குது இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஆடியோ மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பேருக்கு ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாமே நான் பார்த்த நிறையா ஃபீச்சர்ஸ். இதில் இன்னும் டிஸ்கவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிஸ்கவர் வந்து நம்ம வேறு ஏதாவது புதுசான ஒரு டாபிக் வேணுனாலோ அதை பற்றி இல்லை ஆல்ரெடி இருக்கிறதா நம்ம சர்ச் பண்ணாலும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா ஆல்ரெடி நிறையா பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோடதும் நீங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் வேணுமோ ரிலேட்டடாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆர் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக ஒன்று சர்ச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஐ திங்க் இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரிசர்ச் பண்ணுறாங்களோ இல்லை ரொம்ப ப்ரிப்பரேஷனுக்கு நிறையா டீட்டெயில்ஸ் தேவை எல்லாத்தையும் கஷ்டமாக வச்சுருக்காங்கன்னா இதெல்லாம் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியம் ஒரு நல்ல ஏஐயாகவும் இருக்குது. அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கும் ஈஸியான ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.